ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசியை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான பாரம்பரியமான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ இதை பேனில் சேர்த்துடலாம். இந்த அரிசி ஏற்கனவே நல்லா கழுவிட்டு காய வச்ச அரிசி தாங்க. இப்போ இந்த அரிசியை நல்லா கருக விட்டுறாமல் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து விடணும். இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். நான் பச்சரிசி தான் இன்றைக்கி எடுத்து செய்கிறேன். நீங்கள் புழுங்கல் அரிசியில் கூட இது செய்யலாம். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம வெல்லம் கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நான் அரிசி எந்த கப்பால் எடுத்தோனோ அதே கப்பால் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.5 கப் கூட 1.25 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெள்ளை தண்ணியில் தான் நம்ம அந்த அரிசியை நல்லா பொரிச்ச அரிசியை அரைச்சி நம்ம வேக வைக்கணும். அதனால் 1.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம வடிகட்டி வச்சுக்கணும். ஏன்னா வெள்ளத்தில் அடியில் மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இது நல்லா கொதித்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். இப்போ நல்லா அரிசி பொரிச்சு வச்ச அரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். பாருங்கள், இப்போ அரிசி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக தான் அது இருக்கும். இப்போ கொதிக்க வச்ச வெல்லத்தை இதில் நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த பாருங்கள், லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பித்த உடனே இப்போ நம்ம பொரிச்சு வச்ச அரிசி பொடியை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விடலாம். உங்களுக்கு இந்த வெள்ளை தண்ணியிலே நல்லா இதை வேக விடணும். இது அதிகமாக உங்களுக்கு கட்டி பிடிக்காது. இது நல்லா அதில் வேகட்டும். பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா இதிலே வேகட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். வாசனைக்காக இதை சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு நல்லா பேலன்ஸாக தெரியும். அதனால தான் நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ இது நல்லாவே வெந்து வந்துருச்சு. வெந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வாசனைக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க.
இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறி போயிடுச்சு. பாருங்கள், இப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பவுலில் வச்சு நல்லா அமுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது டிசைன் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் வந்து இந்த மாதிரி அடைச்சி வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பாரம்பரியமான ஸ்வீட்டாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.